விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். பாத்தீங்களா, ஜோதிடம் படிக்கலாமா பழகலாமா? இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்பவர்கள் 1 நாள் 2 நாள் எனக்கு அவகாசம் கொடுத்து கேளுங்க. என்னோட ஸ்கெட்யூல்ஸ், என்னோட என்னோட டைமிங்ஸ், என்னோட கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நான் பலன் தர மாதிரி இருக்கும். ஃபோன்ல கேட்குறவங்களும் சரி, நேரில் வரணும்னு சொல்றவங்களும் சரி, இந்த 10 நாளைக்கு முன்னாடியே நான் வரேன், 15 அடுத்த மாதம் நான் வரேன் அப்படிலாம் கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா ட்ராவல் இருக்கு, மீட்டிங்ஸ் இருக்கு, என்னோட பர்சனல் லைஃப் இருக்கு, ப்ரோக்ராம் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, சமயத்தில் எங்கேயாவது வெளில போறாப்புல வரும். அதே மாதிரி முக்கியமாக யாராவது விஐபி செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவங்களையும் நேரில் தான் போய் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் நான் இங்கே அவைலபிளாக இருக்க மாட்டேன். வீட்டில் வந்துட்டு என்கொயரிலாம் பண்ணாதீங்க. நான் ஸ்ரீரங்கத்தில் வீட்டில் தான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், வெளியில எல்லாம் பார்க்கல. ஸோ ரொம்ப கேஷுவலாக ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஃப்ரீயாக கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஜோதிடத்தோட புரிதல், ஜோதிடத்தோட அறிவு, ஜோதிடத்தோட ஞானம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு ஜோசியர்கிட்ட உட்காந்து பலன்களோ, பரிகாரங்களோ, கோவில் வழிபாடுகளோ, பிரார்த்தனைகளோ, நான் எந்த கோவிலுக்கு போனா நல்லா இருப்பேன், நான் என்ன செஞ்சா நல்லா இருப்பேன், இதெல்லாம் 2ஆம் பட்சம். ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சார் எனக்கு என்ன திசை நடக்குது, நான் என்ன நட்சத்திரம், என்ன எத்தனாம் பாதம், இது ராசி நட்சத்திரமும் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரியும். ஆனா எனக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த இந்த திசையினுடைய அளவுகோல், இந்த திசையினுடைய அளவுகோல் எந்த கிரகம் உங்களுக்கு திசையை நடத்துதோ அதனுடைய அதிபதியோ, அது அமையப்பெற்ற இடமோ, அது கூட இருக்க கிரகமோ அது எப்படி இருக்கும், என்ன பண்ணும், இதை பொறுத்து தான் ஒருத்தர் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதும், பிரச்சனையில மாட்டிக்கிறதும், சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சார் கோர்ட்டு கேஸு பெரிய தலைவலியா இருக்கு சார், சார் எனக்கு மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, காசு ஆஸ்பத்திரிக்கு விரயமாயிட்டே இருக்கு, என்னால பொருளை விற்க முடியல, வாங்க முடியல, வைக்க முடியல, எனக்கு வரணுங்கிற பணம் வந்து சேரலை, இப்படிலாம் இருந்ததுன்னா அதனாலதான் தேங்க்ஸ் டு தோஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மலாம் ஜாதகத்தை எடுத்தே பார்க்குறோம். இது இது எப்படி போகும், இது என்ன வரும், இப்போ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு கேட்போமா, பார்ப்போமா, இதெல்லாம் திரும்பி பார்ப்போமா? கண்டிப்பா பார்க்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நன்றி சொல்லணும். இன்னொன்னு எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, சுக்கிர தசை வந்துட்டா நல்லா இருக்கும், சந்திர தசை இருந்துட்டா நல்லா, அப்படி சொல்லிட்டோம்னா ஜோசியம் ஈஸியா போயிடும். அந்த மாதிரி கிடையாது. சுக்கிர தசையும் வில்லங்கத்தை பண்ணும். சந்திர தசை நல்லா இல்லை அப்படின்னா குடும்பத்துல பக்காவா சாபம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜோதிடத்துக்கும் பாவ புண்ணியத்துக்கும் சாபத்துக்கும் சாப விமோச்சனத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜோதிடம் பழகலாமா, ஜோதிடம் படிக்கலாமா? நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் ஒரு 3 மாசம் 6 மாசம் இல்ல 1 வருஷம் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லாம் சொல்லக்கூடாதா, 2 வருஷம் சொல்றீங்க, 104 கிளாஸஸ் சொல்றீங்க, 104 கிளாஸும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னா சார் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு போர் அடிக்காது. இது எப்படின்னா 27 நட்சத்திரம், இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே 27 செஷன் தேவைப்படும். அடுத்து 12 பாவம், 12 ராசி, நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த 12 பாவத்தையும் பத்தி 2 தடவையாவது தெரிஞ்சுக்கணும், 24 அங்க. அடுத்து எனக்கு 9 கிரகம், இந்த கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கிரகத்தோட தன்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இந்த கிரகத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. சூரியனுக்கு ஒரு தாய் தகப்பன், சந்திரனுக்கு ஒரு ஆரிஜின், சுக்கிரனுடைய வரலாறு, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் சார் கிரகத்தோட வரலாறு நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி இந்த கிரகத்தோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கலாம், இல்ல இந்த ஜோதிட செஷன்ஸ்ல இருப்பவர்கள் கேட்கலாம். அதுக்கு என்னன்னா, ஒரு கிரகம் தான் என்ன வெந்து நொந்து அனுபவிச்சு வேதனைப்பட்டுச்சோ, அது சந்தோஷப்பட்டுச்சோ, அது எல்லாத்தையும் அந்த ஜாதகன்ட்ட அந்த தசாபுத்தி வரும்போது கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்போ தசாபுத்தி எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ல இருப்பார், பணம் காசா சம்பாரிச்சிட்டு இருப்பார், எல்லாரும் ஆகா ஓஹோம்பாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஃபால் டவுன் வரும், அதுல இருந்து அவரால் மீண்டு வர முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தசாநாதன் பவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கை திசை மாறுது. ஒருத்தர் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு அட்டாக் ஃபேமிலியில, சார் நான் ரொம்ப உயிரா நினைச்சிட்டு இருந்தேன் என் சகோதரன், அவனை நான் இழந்துட்டேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன், தனியா நிக்கிறேன் அப்படிங்கிற வருத்தம் வர ஆரம்பிச்சு. இப்படி உறவுகளோட பிரிவு, கோர்ட்டு கேஸு, மருத்துவம், பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்துல கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஐயோ நான் எவ்வளவு வேணா செலவு பண்றேன், பணம் பைப்புல வரணும் அப்படின்னு கேட்பாங்க. பணத்தை இழந்த ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தோட புத்தியோ அந்த கிரகத்தோட திசையோ வரும்பொழுது ஒருத்தன் பொருளாதாரத்தை இழப்பான். அதே மாதிரி சனி, ராகு, கேது, செவ்வாய், இதுல பாவ கிரகங்கள் உண்டு. பாவ கிரகங்களும் ராஜயோகத்தை கொடுக்கும், அதுதான் ஜோசியம். சுப கிரகங்கள் ராஜயோகத்தை பெரும்பாலும் கொடுக்கும். ஆனா சுபகிரகங்களோட ஸ்தானம் சரியில்லாத போது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் கோத்து விட்டுரும். சார் ப்ராப்பர்ட்டி விற்றேன் சார், சார் பெரிய பிஸ்னஸ் 5 கோடி ரூபா போட்டு பண்ணேன் சார், 3 கோடி ரூபா போட்டு பண்ணேன் சார், 45 லட்சம் ரூபா போட்டு பண்ணேன் சார்,
ஜெயிக்க முடியல, மாட்டிக்கிட்டேன். அந்த மாட்டிக்கிட்டேங்கிற வார்த்தை எங்க வரும்போதோ அது உறவுகள்கிட்ட ஆகட்டும், ஆஸ்பத்திரியிலே ஆகட்டும், கோர்ட்டு கேஸ்ல ஆகட்டும், இந்த மாட்டிக்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்றப்பதான் ஜாதகத்தையே கையில எடுப்பாங்க, ஜோசியத்தையே நம்புவாங்க. சார் இதுல என்ன ஒரு மகத்துவம் இருக்கு, இதுல என்ன ஒரு உண்மை இருக்குதுன்னு சொல்லுங்க. அதை ஒரு ஜோதிடர் அறிந்து தெளிந்து புரிந்து, ஜோதிடத்தோட லெவல்ஸே வேற இருக்கு. உங்களுக்கு 7.5 நடக்குது, அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு அஷ்டமத்து சனி, அதனாலதான். இதெல்லாம் பிட்டா லெவல் ஜோசியம். கோச்சாரத்தை வைத்து யாராவது ஜாதகம் சொன்னால் 20% பழிச்சா பெரிய விஷயம். இதையும் தாண்டி என் லைஃப்ல நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஒரு சின்ன காரணம் ஜோதிடத்துல இருக்கும். சார் சந்திர தசை நல்லா இல்லை சார், சந்திரன் அஷ்டமாதிபதியா இருப்பார், இல்ல பாதகாதிபதியா இருப்பார், அந்த மாதிரிலாம் பாதிப்பு அப்படிங்கிறது வராது. இதை தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த கிரகத்தினுடைய அளவுகோல், என் தசாநாதனினுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜோதிடம் ரொம்ப நல்லா பழகலாம். அதே மாதிரி ஜோதிட வகுப்புகள்ல சேரணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் அட்லீஸ்ட் 2 வருடங்கள் ஆகும். நான் தான் சொல்லிட்டேன், 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 இன்னும் கிரகத்தோட வரலாறு, புராணங்கள், பரிகாரங்களுக்கே தனியா ஒரு 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 10 செஷனாவது போகும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு 10-15 வைபவங்கள் தான், அதுக்குள்ள மாத்தி மாத்தி நம்ம போட்டு தப்பிச்சுக்கிட்டாதான். யஜ்ஞம் பண்ணியிருக்கோமா, அக்னி வளர்த்துருக்கோமா, நதியை நமஸ்காரம் பண்ணியிருக்கோமா, என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்ப்பதற்கான ஒரு தருணமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த செஷன் முடிகிறப்ப 2 வருடங்கள்ல உங்க குடும்ப லெவல்லையாவது ஜாதகத்தை எடுத்து வச்சு, அப்பா இந்த மாதிரி இருக்குப்பா, இதை ஒரு ஹிண்டா பார்த்துக்கோ அப்படிங்கிற பிகினிங் இருந்தா நல்லா இருக்கும். ஜோதிடத்தை யார் யாரெல்லாம் தன் கரியரா எடுக்கணும், அஸ்ட்ராலஜி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா அவனோட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் பணம் கொடுத்து உங்ககிட்ட கேட்குறான். அதற்கு ஒரு விடை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு ஜோதிடருக்கு உண்டு. அப்ப ஜோதிடம் படிச்சு கத்துக்கொள்ளும் கலை அல்ல, பழகி கத்துக்கொள்ளும் கலை. ஒரு குருவை பின்பற்றணும், அவருடைய ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணணும். அவர் எந்த விதத்துல எல்லாம் பார்க்கிறாரோ அதை பக்கத்துல உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சு அப்படி போகும். இன்னொரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். ஜோதிட வகுப்புகளுக்கு யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ என்கிட்ட டச்ல வாங்க, பேசி. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.